இருக்கேன். ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஆன் இ-வே பில் அண்ட் இ-இன்வாய்ஸ் 1/4/2025லேருந்து மேண்டேட்டரி. ஸோ இ-வே பில்லோ இ-இன்வாய்ஸோ நம்ம 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இல்லாமல் பண்ண முடியாது. 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்னா என்னன்னா, அடிஷனலாக மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் லாகின் பண்ணணும்னா. ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒருவேளை ஏப்ரல் 1லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் இ-வே பில்லே போடலை அப்படின்னா, இனிமேல் நீங்கள் லாகின் பண்ணும்போது அது கண்டிப்பாக கேட்கும். 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணால் தான் நீங்கள் இ-வே பில்லே போட முடியும். அடுத்து அடுத்து வந்து இ-இன்வாய்ஸில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்குங்க. உங்கள் ஆனுவல் அக்ரிகேட் டர்னோவர் 10 கோடிக்கு மேலே இருக்கும் பட்சத்தில், நீங்கள் 30 நாளைக்கு மேலே, அதாவது உங்களோட டேட் ஆஃப் இன்வாய்ஸ்லேருந்து 30 நாளைக்கு மேலே நீங்கள் ஐஆர்என், அதாவது இ-இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியாது போர்ட்டலில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1/6/2026லேருந்து இ-இன்வாய்ஸில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டாக்குமெண்ட் நம்பர் வந்து 1/6/2025க்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, ஆல்ஃபபெட்டிக்கல் கேப்ஸில் ஒன்று ஸ்மாலில் ஒன்று போட்டு 2 டாக்குமெண்ட் நம்பருக்கு ஒரே ஐஆர்என் ஜென்ரேட் பண்ண முடியும். பட் 1/6/2025லேருந்து அதை டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன டாக்குமெண்ட் நம்பர் போட்டாலும் அது அப்பர் கேஸாக மாறிக்கும். ஸோ மாதிரி பண்ண முடியாது. ஓகேங்களா? தென் வந்து ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸ் அப்படிங்கிறதோட டெஃபினேஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு 1/4/2025லேருந்து. அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து 5% வித்தவுட் ஐடிசி, அது ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸ்லேருந்து 18% வித் ஐடிசி. ஸோ இதுதான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸ்னால் என்ன இருந்ததுன்னா 1/4/2025க்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் ரூம் ரெண்ட்டு ஒரு நாளைக்கு 7,500 ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா அது ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸ். இந்த 1/4லேருந்து என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, 7,500 ரூபாய்க்கு மேலே இருந்தால் ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸ், அடிஷனலாக 7,500 ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்க கூட வேணும்னா வாலண்டரியா 18% ஆட் பண்ணிக்கலாம். அவங்களும் ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸ் தான். அதுக்கு அனெக்சர் 7 அண்ட் 8ன்னு ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஜிஎஸ்டிஆர் 7ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஜிஎஸ்டிஆர் 7 யார் ஃபைல் பண்ணுவான்னா, டிடி டாக்ஸ் டிடக்டர் அண்டர் செக்ஷன் 51ல யாரெல்லாம் டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணுமோ அவங்க ஜிஎஸ்டிஆர் 7 ஃபைல் பண்ணுவாங்க. ஜிஎஸ்டிஆர் 7ல இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 1/4/2025க்கு முன்னாடி வரைக்கும் என்ன கொடுப்பாங்கன்னா, டாக்ஸபிள் வேல்யூ எவ்வளவு, டிடிஎஸ் எவ்வளவு, இவ்வளவு தான் இருக்கும். வேற எதுவுமே இருக்காது. பட் இந்த 1/4/2025க்கு அப்புறம் இன்வாய்ஸ், அந்த எந்த இன்வாய்ஸுக்கு எந்த இன்வாய்ஸ் நம்பர், அந்த டாக்குமெண்ட் நம்பர், டேட் போடணும். எந்த இன்வாய்ஸ்க்கு எவ்வளவு டிடிஎஸ் பிடிச்சிருக்குன்னு பிரேக்கப் கொடுக்கணும். இது வந்து 1/4/2025லேருந்து அமலுக்கு வரும்னு சட்டத்தில் சொல்லிட்டாலும் ஜிஎஸ்டி போர்ட்டல் இன்னும் எனேபிள் ஆகலை. ஸோ கூடிய சீக்கிரம் எனேபிள் ஆகிடும்னு சொல்லி போர்ட்டல் அட்வைசரி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இது பெண்டிங் தான். அடுத்து ஜிஎஸ்டிஆர் 8 யார் பண்ணுறதுன்னா, இ காமர்ஸ் ஆப்ரேட்டர். யாரெல்லாம் டிசிஎஸ் அண்டர் செக்ஷன் 52 படி டிடக்ட் பண்ண வேண்டியவங்களோ இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மட்டும்தான். ஸோ அவங்க ஜிஎஸ்டிஆர் 8 ஃபைல் பண்ணணும். ஜிஎஸ்டிஆர் 8ல என்ன சேஞ்சஸ்னா, நீங்கள் உங்களோட கிளைண்ட்டோ இல்லை நீங்களோ ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக சப்ளை பண்ணீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிசிஎஸ் கிரெடிட் வரும் இல்லையா, அந்த இடத்துல பிளேஸ் ஆஃப் சப்ளைன்னு தனியாக ஒரு காலம் ஆட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி 1/4/2025 இது லைவுக்கு வந்துருச்சு. 1/4/2025க்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா, முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அந்த டிசிஎஸோட டாக்ஸபிள் வேல்யூ என்ன, அதாவது கிராஸ் வேல்யூ என்ன, ரிட்டர்ன் ஆனது எவ்வளவு, நெட் வேல்யூ எவ்வளவு, டிசிஎஸ் எவ்வளவு, இவ்வளவு தான் இருக்கும். அந்த 5 காலம் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி யார் டிடக்ட் பண்ணுறாங்களோ, யார் கலெக்ட் பண்ணுறாங்களோ டிசிஎஸ், அவங்களோட ஜிஎஸ் நம்பரும் பேரும் இருக்கும். அதாவது ஒரு இ காமர்ஸ் ஆப்ரேட்டருக்கு ஒரு என்ட்ரி தான் இருக்கும். இப்போ 1/4/2025க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏப்ரல் பண்ணியிருப்பீங்க, இப்போ மேயும் பண்ணியிருப்பீங்க. பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி பண்ணாதவங்களுக்கோ இல்லை பண்ணவங்களே இதை சரியாக கவனிக்கலை அப்படிங்கிறவங்க இதை பாருங்கள். பிளேஸ் ஆஃப் சப்ளைன்னு ஒரு காலம் வரும். அதாவது ஒருத்தருக்கு ஒரு இ காமர்ஸ் ஆப்ரேட்டருக்கு மல்டிபிள் என்ட்ரிஸ் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக நான் ஒரு வெண்டார் அமேசானில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நான் 4 ஸ்டேட்டுக்கு டெலிவரி பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆர்டர் பண்ணுறவங்க எங்கேருந்து வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். ஸோ நான் 4 ஸ்டேட்டுக்கு டெலிவரி பண்ணியிருக்கேன்னா 4 என்ட்ரி வந்திருக்கும் அமேசான்லேருந்து. பிளேஸ் ஆஃப் சப்ளை வைஸ் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ, அந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோன்னு. ஸோ இதே பிளேஸ் ஆஃப் சப்ளையை மேட்ச் பண்ணி நம்ம ஜிஎஸ்டிஆர் 1ல ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து 1/4/2025லேருந்து ஐஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்ரி. ஸோ ஐஎஸ்டினா என்ன, யாருக்கு அப்ளிகபிள் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஒரு 45 மினிட்ஸ் வந்து வீடியோ வச்சுருக்கேன். இந்த ஃபைல் கிடச்சதும் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். புது ஜிஎஸ்டி நியூ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இப்போது அளவுக்கு ரிஸ்க் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்டை தவிர வேறு எந்த டாக்குமெண்ட்டும் ஆஃபீஸர் கேட்கக்கூடாது, தேவையில்லாத குவரிஸ் கேட்கக்கூடாதுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் நம்பர் 3/2025. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்பர் 4/2025ல ஒரு கிரீவன்ஸ் மெயில் ஐடியும் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும்.
ஸோ அப்படி யாராவது தேவையில்லாத ஆஃபீஸர்ஸ் கேள்வி கேட்குறாங்க, சம்மந்தமில்லாத டாக்குமெண்ட் கேட்குறாங்கன்னா, அந்த மெயில் ஐடிக்கு கிரீவன்ஸ் அனுப்பலாம். மெயில் அனுப்பலாம். அவங்க அத அந்த ஆஃபீஸர் மேலயோ, இல்ல அந்த ஃபைல் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. இமிடியேட் ஆக்ஷன். அடுத்து GSTR 1 இதுதான் இப்போ ஹாட் டாபிக்கா இருந்தது. இன்னைக்கு வரைக்குமே போயிட்டு இருக்கு. டேபிள் நம்பர் 12 அண்ட் 13 மேண்டேட்டரி HSN சம்மரி அண்ட் டாக்குமெண்ட் சம்மரி மேண்டேட்டரி. இது சம்மந்தமாவும் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நம்ம. அடுத்து GSTR 3B ஜூலைலேருந்து ஹார்ட் லாக்கிங் ஆக போகுது. ஃப்ரம் ஜூலைலேருந்து GSTR 3Bயை நம்ம எடிட் பண்ண முடியாது. என்ன எடிட் பண்ண முடியாது? அவுட்புட் டேக்ஸ் லயபிலிட்டி எடிட் பண்ண முடியாது. GSTR 1, 1Aலேருந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகக்கூடிய எந்த லயபிலிட்டியும் டச் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஜூலையில் சார் மற்றவங்கள கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. ஸோ ஃப்ரம் ஜூலைலேருந்து பார்த்தீங்கன்னா நான் மியூட் ஆல் கொடுத்துறேன் சார். எல்லாத்தையுமே மியூட் பண்ணிடுறேன். ஓகே சார். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஜூலை என்ன சொன்னோம்? ஹார்ட் லாக்கிங். ஸோ ஜூலை 2025லேருந்து நம்ம GSTR 3B எடிட் பண்ண முடியாது. அவுட்புட் டேக்ஸ் லயபிலிட்டி எடிட் பண்ண முடியாது. ஆர்சிஎம் பண்ணிக்கலாம், ஏன்னா அது நம்ம வாலண்டரியாக டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடியது. GSTR 1, 1Aலேருந்து வரக்கூடிய ஆட்டோ பாப்புலேட் லயபிலிட்டி எடிட் பண்ண முடியாது. அடுத்தது வந்து ஜூலைலேருந்து இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க. 3 வருஷத்துக்கு மேலே வித் டியூ டேட்லேருந்து 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ண முடியாது. இது அக்டோபர் 2023லேயே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மந்த் முன்னாடி போர்ட்டலில் அதை எனேபிள் பண்ணுறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இப்போது ஜூலையில் கண்டிப்பாக எனேபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா ஜூன் 2022 ரிட்டர்னை மே 2022 GSTR 3Bயை இப்போ வரைக்கும் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா 30 ஜூனுக்குள்ளே நீங்கள் பண்ணி ஆகணும். ஏன்னா மேயோட டியூ டேட்டு 20 ஜூன் நார்மலாக. ஸோ இந்த 20 ஜூன்னா 3 வருஷம் கணக்கு பார்த்தீங்கன்னா 20 ஜூன் 2025 வருது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 நாள் தான் ஸ்பேர் டைம் இருக்குது. 30 ஜூனுக்குள்ளே நீங்கள் பண்ணலைன்னா ஃப்ரம் ஜூலைலேருந்து ரிட்டர்னை ஃபைல் பண்ண முடியாது. 3Bயாக இருந்தாலும் சரி, 9ஆக இருந்தாலும் சரி, 9Cயாக இருந்தாலும் சரி, GSTR 1, 4, 5, 6, 7 எதுவாக இருந்தாலும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்து இந்த 3க்கு வந்து டியூ டேட் வந்து 30 ஜூன் 2025. ஒன்று SPL 01 அண்ட் 02, அதாவது இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி வைவருக்கு பண்ணக்கூடிய ஃபார்ம் 01 அண்ட் 02. GSTR 4, GSTR 4னா காம்போசிஷன் ஸ்கீம்க்கான ஆனுவல் ரிட்டர்ன். அடுத்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கூட அப்டேஷன். இது 3க்குமே டியூ டேட்டு 30 ஜூன் 2025 அதுக்குள்ளே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ GSTயில் ஜஸ்ட் இந்த அப்டேட் மட்டும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் மட்டும் வச்சுருக்கேன். நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்குங்க. ரொம்ப சிம்பிளுங்க. ஓன் பில்டிங்காக இருந்தால் ஏதாவது ஒரு ப்ரூஃப் வச்சா போதும். EB, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் பில்லு எதுவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று வச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. ரெண்டடாக இருந்தால் இந்த ஒரு டாக்குமெண்ட்டும் ப்ளஸ் ரெண்ட் அக்ரிமெண்ட்டும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாகவும் ஒரு வீடியோ லிங்க் நான் கொடுத்துருக்கேன். இது ஒரு 15 மினிட்ஸ் வரும். ஸோ இங்கே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் நமக்கு டைம் பத்தாதுங்கிறதுனால ஆல்ரெடி இருக்கக்கூடிய லிங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்கான கிரீவன்ஸ் மெயில் ஐடி இதுதான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் சம்மந்தமாக ஏதாவது சம்மந்தம் இல்லாத குவரி வந்திருந்தாலோ, இல்லை ஆஃபீஸர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இல்லாத வேற ஒரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் அப்லோட் பண்ணாத டாக்குமெண்ட் வேற ஏதாவது கேட்டாலோ, வேற ஏதாவது இஷ்யூனால உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டிலே ஆனாலோ இந்த கிரீவன்ஸ்க்கு நீங்கள் மெயில் அனுப்பலாம். அந்த மெயிலில் ARN டீட்டெயில்ஸும் உங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, உங்களோட இஷ்யூ என்னங்கிறத ப்ரீஃபாக மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகேங்களா? இது தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்க தனித்தனியாக மெயில் கொடுத்துட்ருக்காங்க.